ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய சன்னோட எக்ஸாம் டேஸில் நான் என்னோடய வேலையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்தன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே அன்றைக்கி என் பையனை எழுப்பி விட்டுட்டு தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் நைட்டு படிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் படுத்தான். அதனால் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்புனேன். அவன் எந்திரிச்சிட்டு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். என் பொண்ணு தூங்கிட்டு இருந்தேன். நான் அதுக்குள்ளே கொஞ்சம் கிச்சனுக்கு முன்னாடி ஏதாவது சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் 9th படிக்கிறதுனால மோஸ்ட்லி அவன் படிக்கும் பொழுது அவன் கூடயே தான் நான் இருப்பேன். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவன் புக்ஸை நான் பரட்டிக்கிட்டே இருப்பேன். அவன் படிக்கிறானோ இல்லையா, அதுலேருந்து என்னென்னா கேள்வி கேட்பாங்க, ஒன் வேர்டு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸாம் சமயத்தில் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அவன் கூட இருக்க முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்வேன். அதனால் சீக்கிரமாக வேலை ஆகிற மாதிரியும் பார்த்துக்குவேன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, தோசை மாவுக்காக அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா இந்த எக்ஸாம் டேஸில் ஈவினிங் நைட்டு டின்னருக்கு ஏதாவது தோசை இட்லி இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துடலாம். மாவு சுத்தமாகவே வீட்டில் இல்லை, சரி மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி வைக்கிறதுக்காக உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சுட்ருந்தேன். எப்பயும் போல் காலையில் பழம் தான் கட் பண்ணி கொடுத்தேன். என் பையனுக்கு ஒரு 2 குவா எடுத்து வெளியே வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். இங்கேயுமே கடையில் ரெடிமேடாக தோசை மாவு விற்கும். இருந்தாலும் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு 2 டைம் வாங்கியிருப்பேன். 2 டைமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் அதெல்லாம் வாங்குறதே இல்லை. நம்ம ஊராக இருந்தால் அங்கங்கே விற்பாங்க. ஆனால் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சுட்டு கூட ஏதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா ரசம் வச்சுட்டா இன்றைக்கும் நெக்ஸ்ட் டேவும் யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் மட்டும் அடுத்த நாளைக்கு வேறு ஏதாவது வச்சுக்கலாம். 2 நாளைக்கு சேர்த்து செஞ்சிடலாம்னு சொல்லி பிளானில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பையனுக்கு சண்டே மேக்ஸ் எக்ஸாம். அதனால் கூட இருந்தால் மட்டும்தான் அவன் கரெக்டாக போடுவான். இல்லைனா தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாவது போட்டுட்ருப்பான். அதனால் எப்போவுமே மேக்ஸுக்கு எப்போவுமே கூடவே இருக்க மாதிரி தான் பார்த்துக்குவேன். மற்ற எக்ஸாமாவது விட்டுட்டு அங்கங்கே வேலை செஞ்சுட்ருப்பான். நான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து அவன் கரெக்டாக போகிறானா, ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறானான்னு பார்த்துட்டு பக்கத்துலேயே தான் இருப்பேன். எப்போவுமே காலையில் எழுந்த உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரூட்ஸ் அன்றைக்கி தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவேன். அதே மாதிரி அரிசியும் உடனே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டா அடுத்த வேலைக்கே போவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் தான் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி தேவையானதெல்லாம் நான் வெளியில் ஷாப்பிங் போல் பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிக்கிட்டோம். வாட்டர்மெலன் பார்த்தா கொஞ்சம் வெள்ளையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி அவனோட எக்ஸாம் சமயத்தில் அதிகமாக ஷாப்பிங் போகிறத நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா போனால் ஒரு 5 to 6 hours ஆகிடும். அதனால் நான் அந்த வாரம் போகல. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடையிலேயே தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். நான் ஏன் எப்போவுமே காலையில் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், வேறு எதுவும் கொடுக்காமன்னு பார்த்தா அந்தளவுக்கு தேவையில்லை. அதாவது நான் இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு உடனே சமைச்சிட்டு உடனே சாப்பிட்ருவோம். அந்த டைமு மதியானத்துக்கு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கணக்கில் நான் சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே சாப்பிட்ருவோம். வாட்டர்மெலன் கட் பண்ண அடுத்த செகண்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு சும்மா தான் உட்காந்துருப்பான். அந்தளவுக்கு உடல் உழைப்பு யாருக்குமே இல்லை. அதனால் அது சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் வெயிட்டு போட்டுட்டு எல்லாத்துக்கும் எக்ஸஸ் வெயிட்டு தான் ஆகுது. அதனால் காலையில் சாப்பிட்றத ஃபுல்லாக நிறுத்திட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு என் பொண்ணு நட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவாள். ஸ்கூல் டேஸில் என் பையனுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு அவுள் இந்த மாதிரி ஏதாவது வைப்போம். ஆனால் வீட்டில் இருந்தால் அவனுக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரூட்ஸு நட்ஸு இது மட்டும்தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவாள். எக்ஸ்ட்ரா என்னைக்காவது ஒரு நாள் ப்ரெட் எடுத்துகிட்டு போவாள். இதுதான் எப்போவுமே எல்லாருமே காலையில் சாப்பிட்றது. நான் ஒரு ஜார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜார் பிரீத்தி தான். இது பேர் ப்ளூ ஸ்டோன் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னா அதில் வெளியில் இருந்ததெல்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. அதாவது வாஷ் பண்ணி எல்லாம் போயிடுச்சு. இந்த ஜார் ஏதாவது கொஞ்சமாக பவுடர் பண்ணணும், மிளகு ஜீரகம் இல்லைனா வேறு ஏதாவது பவுடர் பண்ணுறதுக்குன்னா இந்த ஜார் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போவுமே ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகம்லாம் இதில் தான் அரைச்சிக்குவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜார், நல்லாவே இருக்குது. அதுக்குள்ளே என் பொண்ணு எழுந்து வந்துட்டா. அவள் எழுந்தோன்னே எப்போவுமே வாஷ்ரூம் போயிட்டு அவளே ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஷெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தான் வருவாள். அவகிட்ட அது ஒரு நல்ல ஹேபிட் இருக்குது. நம்ம போய் சொன்னால் தான் செய்யணும்னு இல்லை, அவள் எல்லாம் முடிச்சுட்டு தான் முதல்ல என் பக்கத்துலேயே வருவாள். அதே மாதிரி வந்தவுடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் குவா வேணுமான்னு கேட்டேன். அம்மா வேணும், ரொம்ப அவளுக்கு குவானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வேணும், அதுவும் வேணும்னு சொல்லி கேட்டாள். அப்போ அதுவும் எடுத்து வாஷ் பண்ணி கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டா. நான் வைக்கிற ரசம்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே நான் வைக்கிற ரசம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓரளவுக்கு நல்லாவே வைப்பேன். இதுதான் நான் வைக்கிற ரசத்தோட அளவு. கொஞ்சம் மிளகு ஜீரகம், தக்காளி ஒன்று பெருசாக எடுத்துக்குவேன். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை. இது கூட எப்போவுமே மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாக கருவேப்பிலையும்
அந்த எடுத்து வச்ச பூண்டையும் போட்டு, கருவேப்பிலை எல்லா கருவேப்பிலையும் போட மாட்டேன், ஒரு அதில் பாதி கருவேப்பிலை எடுத்து அந்த பூண்டை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் ரசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தக்காளியை வந்து இந்த ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி ஆக்கி அதை வந்து புளியோடு சேர்த்து கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் போடுவேன். அதை அப்படியே வந்து அரைச்சதை ரசத்தில் சேர்த்த மாட்டேன், ஃபில்ட்ரு பண்ணி தான் போடுவேன். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தேன், ஒரு சிலது வாங்க மறந்துட்டேன். அதனால் ஒரு சிலது வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொன்னேன். மோர் வந்து இந்த மாதிரி எப்பயும் அல்மராய் தான் வாங்குவோம். இந்த தடவை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி ஏதேதோ எல்லாம் மின்ட் ஃப்ளேவர் அது இதுன்னு கலந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பப்பாயா எப்போவுமே நான் வாங்குவேன். திஸ் இஸ் கால்டு முருங்கை இலை. இவ்வளோ இலையை பறிச்சுட்டு வந்துட்டு இது பறிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? எவ்வளோ நேரம் ஆனாண்ணா? சாப்பிட கொஞ்சம் நேரம் தானே ஆகுது. அது உங்களுக்கு. ஐ லவ் யூ. இன்னொரு டைம் சொல்லு. ஐ லவ் யூ. ஏன் இது ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறது? பொக்கே இருக்குண்ணா. ஐ லவ் யூ. இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய முருங்கை செடி இருக்கும். முருங்கை கீரை அதிலேருந்து பறிச்சிக்கலாம். காய் தான் அதிகமாக கிடைக்காது, நமக்கு கீரை நிறையாவே கிடைக்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் அந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்குவோம். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நிறைய கால்சியம் இருக்குது, ரிச் கால்சியம் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இந்த தண்ணியை வடித்து எடுக்காமல் அப்படியே சாப்பிட்டோம்னா அதில் வந்து நல்ல சத்து நமக்கு கிடைக்கும். ரசம் வைக்கிறதுக்காக நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி கரைசல், தக்காளி கரைசல், அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டால் சூப்பரான ரசம் ரெடி. சில சமயம் நானும் என் பையனும் வந்து அந்த ரசத்தை வந்து அப்படியே குடிப்போம், சூப் குடிக்கிற மாதிரி. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என் ரசம். என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே தட்டில் ஊற்றி அதை சூப் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருப்போம். ஒரு நாள் லாஸ்ட் டைம் ரசம் வச்சப்போ இப்படி தான் நானும் என் பையனும் ரசத்தை ஊற்றி அரைகுண்டா ரசத்தை அப்படியே குடிச்சிட்டோம். என் பொண்ணுமே ரசம் சாப்பாடுனா ஓரளவுக்கு சாப்பிடுவா, வேண்டான்னு சொல்ல மாட்டா, சாப்பிடுவா அவளுமே விரும்பி. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா ஒயிட் ரைஸ், சோறு. இது வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேன். அதாவது எப்படின்னா அப்படியே தண்ணியை வேக வச்சு எடுக்காமல் அப்படியே மிளகா, வரமிளகா, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு லைட்டாக கசப்பாக இருக்கும், அதுக்கு பதிலாக தேங்காயும் வெங்காயமும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டால் அந்த கசப்பு தெரியாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் இவ்வளோ கம்மியாக செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கேரட் பொரியல் வேறு இருக்குது, அது இது. அப்புறம் சூப்பரான ரசம். இது மட்டும் இல்லை, இது கூட இன்னொரு ஐட்டமும் இருக்குது, வாங்க காட்டுறது. அது கூட சிக்கன். லூலுவில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நேற்று வாங்க மறந்துட்டோம். அதை இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னால் அது கூட சிக்கன். ஏன்பா உனக்கு காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்குப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்த? காய் விற்கிற விலைக்கு சிக்கனே வாங்கிக்கலாம் போல. காய்கறி விலை அதிகமாக இருக்குது, அதுக்கு சிக்கனே பேசாமல் வாங்கிட்டு வந்தனால நான் சிக்கனே வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த புரட்டாசி மாதம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று நடக்குதாமே, தெரியுமா? அது மாதம் எப்போ? நடிக்காத, உனக்கு தெரியுங்கிறத நான் நேற்றே சொல்லிட்டேன். மறந்துட்டேன். ஏய், எல்லா வருஷமும் புரட்டாசி மாதத்தை மறந்துடுவோம் தானே நம்ம எல்லாரும். ஆமாம், அதெல்லாம் மறந்துடணும். சரி, உண்மையிலே காய் விலை இங்கே மஸ்கெட்டில் ஓவராக இருக்குது. எல்லா காயுமே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜே வாங்கி டெய்லி சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேன். ஏன்பா? கண்டிப்பாக. காயை கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட ரேட்டு, சிக்கனோட ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஐயோ, தனியாக வச்சுப்பா, தனியாக வச்சுப்பா, கம்மு போட்டு ஓட்டு. நீ அப்படி வச்சிருக்க என்னம்மா அது? சூப்பரா இருக்குடா. முருங்கைக்கீரை. ஓ, இப்படி அதான் நான் இப்படிதான் சாப்பிட்டேன். சுத்தி சுத்தி சாப்பிடணுமா? நூடுல்ஸ் எப்படி சுத்தி சுத்தி தான் சாப்பிடணுமா? உனக்கு இப்போதான் நம்ம சோறு ஊட்டி விட்டேன், அதுக்குள்ளே பசிக்குதா? அங்கே கேளு, அங்கே கேளு. கேசரி என்ன வேணும்? அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேசரி கேட்டு? கேசரி எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குற? சுரேமா
சரிம்மா, என்ன செய்கிற? படிச்சிட்ருக்கேன். அதான் காலத்தில் படிக்காமல் இந்த காலத்தில் உட்காந்து உனக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? நான் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாமுக்கு நான் தான் படித்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது எக்ஸாமுக்கும் நான் தான் படித்தேன். ஓ பையன் ஸ்கூல் படிக்க அவனுக்கு எக்ஸாமுக்கு நான் எதுக்கு படிக்கணும்? உங்கள் மேடம் படிக்கிறாங்க பார்த்தியா மேடம், அதுக்கும் நான் தான் படிக்கிறேன். நான் எப்போ தான் படிக்காமல் இருக்கிறது? பதில் சொல்லு. இட்ஸ் ஆல் கர்மா. கர்மாவா? இவன் வேலையை அவன் படிக்க வேண்டியதானே? எப்படி படிக்கிறான் பார்த்தியா? நான் எப்படி இங்கே பாரு, நான் எப்படி உட்காந்துருக்கேன், படிக்கிற பையன் எக்ஸாமுக்கு படிக்கிற பையன் எப்படி இருக்கான் பாருங்க. இதுல வேற இது ஒரு தொந்தரவு. ஒரு லைன் சொல்லி கொடுத்தா போதும், இது மாதிரி வந்து ராவடி பண்ணிக்கிட்டே இருக்குது. கூட்டு போய்ங்க. வர தங்க, உனக்கு என்னப்போ வேணும் கேட்டு போய் வாங்கி சாப்பிட்டு போ. அப்பாட்ட கேட்டு என் பொண்ணு கேசரி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டு அவங்க அப்பாவை செய்ய வச்சு அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டா. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாம் சமயத்தில் வந்து சாப்பாடு மட்டும்தான் செய்வேன். மற்றபடி பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி என் பொண்ணை பார்த்துக்கிறது, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா செய்கிறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தலையில் கட்டிடுவேன். அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து ஏதாவது வேணும்னா அவங்க அப்பாட்ட கேட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு திரும்ப மாவு அரைக்கிறதுக்காக வந்துட்டேன். மாவு அரைச்சிக்கிட்டே வந்து அவனை பக்கத்தில் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் என் ஹஸ்பண்டை வந்து அவனுக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன் விட்றதே இல்லை. ஏன்னா அது அவனுக்கு செட் ஆகாது. அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவான், அவங்க வேறு மாதிரி சொல்லி தருவாங்க. அந்த மெத்தட் வந்து எனக்கு செட் ஆகாது, அவனுக்கு செட் ஆகாது. அதனால் மோஸ்ட்லி அவனுக்கு எப்போவுமே சொல்லி கொடுக்குற வேலையை நான் மட்டும் தான் பார்த்துக்குவேன். மோஸ்ட்லி எப்போவுமே என் பக்கத்தில் வச்சு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் சம்மு என்ன பண்ணுறான், எந்த ஸ்டெப்பு போகிறான்னு பார்த்துக்கிட்டே தான் வேலை செய்வேன். எப்போவுமே அதே மாதிரி நான் கிச்சனில் இருந்தால் கிச்சனில் அவன் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவேன். நான் வேலையை முடிச்சுட்டு ஹால்லையோ பெட்ரூம்லையோ இருந்தால் அங்கே கூட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவேன். எல்லா எக்ஸாமுக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். என் பையனும் ஓரளவுக்கு நல்லா தான் படிப்பான், நல்ல மார்க்ஸ் தான் வாங்குவான். இருந்தாலும் எம்சிக்யூலாம் உட்காந்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். மோஸ்ட்லி எம்சிக்யூ தானே இப்போலாம் நிறையா வருது. அதனால் எம்சிக்யூ நான் நிறைய சொல்லி கொடுப்பேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. மாவுலாம் ஆட்டி முடிக்கவே ஓரளவுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் சிம்பிளாக கோதுமை தோசை மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு கோதுமை தோசையும் அதுக்கு முன்னாடி நாள் வச்சு லெஃப்ட்டு ஒரு சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு டின்னர் முடிச்சிட்டேன். என் பொண்ணு தலை பார்த்திங்களா, அவளே சீவிக்கிட்டா. இந்த 2 மந்த்ஸ் லீவ் வந்துச்சுல ஜூன் ஜூலையில், அந்த மாதிரி யூடியூப் பார்த்து நல்லா அழகழகாக ஹேர் ஸ்டைல் பண்ண கற்றுக்கிட்டா. இந்த மாதிரி 2 ஜடை போடுறது, 1 ஜடை போடுறது, என்னை விட அழகாக அவளே தலை சீவிக்கிறா. மோஸ்ட்லி அவளே இப்போலாம் வெளியில் ஷாப்பிங் போனால் ஸ்கூல் போனாலும் அவளே ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போயிடுறா. அந்தளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிட்டா. நல்ல டேலண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த யூடியூப்பில் பார்த்தா அதே மாதிரி செஞ்சு நல்லா கற்றுக்குறா. அதே மாதிரி ஹோம் ஒர்க்ஸ் ஏதாவது ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததா இருந்தாலும் நம்ம 1 டைம் 2 டைம் சொல்லி கொடுத்தா போதும், அதை அப்படியே நல்லா கற்றுக்குவா. அன்றைக்கி நைட் வந்து கோதுமை தோசைக்கு மட்டும் ரெடி பண்ணி அதை என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் தோசை ஊற்ற சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சமயத்தில் போய் அவனுக்கு ஏதாவது மேக்ஸ் சொல்லி தருவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸாம் சமயத்தில் சமைக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா எடுபடி வேலையும் என் ஹஸ்பண்ட் தலையில் கட்டிடுவேன். எல்லா எக்ஸாமுக்குமே இப்படி தான் பண்ணுவேன். டேர்ம் எக்ஸாம் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன், பிடி எக்ஸாம் வந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன். என் பையனோட எக்ஸாம் டேஸில் என்னோடய டேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த விலாக் அவ்வளோதான். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.